தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். எவ்வளவோ உருட்டி பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க மும்மொழி கொள்கையை. மினிஸ்டர்ஸ் பசங்கெல்லாம் எங்க படிக்கிறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் பசங்கெல்லாம் எங்க படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருமே இன்னொரு மொழிக்கு எகெயின்ஸ்டா கிடையவே கிடையாது. ஆனால் அதை நம்ம திணிக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களா இல்லாட்டா புரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. அதாவது தூக்கத்துல இருக்கிறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எப்பவுமே எழுப்பவே முடியாது. அதனால இவங்க கிட்ட நம்ம சொல்லி சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இன்னொரு லாங்குவேஜ் அது ஹிந்தியா இருந்தாலும் சரி, நாங்க கத்துக்கணும்னு நினைச்சோன்னா கத்துப்போம். அது எங்களுக்கு தெரியும் எப்படி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம தமிழை வளர்ப்போம். தமிழை சார்ந்த ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷை வளர்ப்போம். இது ரெண்டுமே நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க கிராமத்துல. இதை தாண்டி மூணாவது லாங்குவேஜ், அதுவும் கட்டாய பாடமா நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இது எப்படி செல்லுபடி ஆகுது அப்படின்றது எனக்கு புரியல. முதல்ல நம்ம பேசிக்காவே நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த பேசிக்கா நல்லா இல்லாம அதுக்கு மேல ஒரு கட்டமைப்பு அமைஞ்சதுன்னா, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா கட்டிடமே இடிஞ்சு விழுந்துரும் ஒரு காலத்துல, கொஞ்ச நாள்ல. சோ அதனால இதை நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் புரியறவங்க புரியட்டும், புரியாதவங்களை நம்ம அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம மும்மொழி கொள்கைக்கு அப்படின்ற சொல்றதை விட 3 மொழிகளுக்கு, இன்னும் 3 இல்ல 10 மொழி கூட படிக்கணும்னா படிக்கட்டும். ஆனால் எங்களோட கல்வி கொள்கை 2 மொழி தான். இதுல இருந்து நாங்க மாறவே மாட்டோம், மாற்றவும் கூடாது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.